Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் BE 3251 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தட் மீன்ஸ் BEEE சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு யூனிட் வைஸ் எந்தெந்த கொஷினை தரவாக பார்த்துட்டு போகணுமோ அந்த கொஷின்ஸ் வரையும் பிக் கொஷின் பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதில் கொடுத்துருக்க கொஷின் எதையுமே ஒமிட் பண்ணாமல் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நோடல் அனாலிசிஸ் அண்ட் மெஷ் அனாலிசிஸ். ஓகேவா, இதோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் RLC சர்க்கியூட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு கொஷினும் தரவா இருந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல. யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே கொஷின் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிசி ஜென்ரேட்டரும் டிசி மோட்டார்ஸும் தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகுறதே ஜென்ரேட்டரும் மோட்டார்ஸும் போடுறது ஆப்போசிட்ல எழுதிடுவீங்க. ஸோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க, நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதோடைய டைப்ஸ், அப்ளிகேஷன், EMF ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் இந்த இதுதான் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதே மாதிரி டைப்ஸ், அப்ளிகேஷன், EMF ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, யூனிட் 2ல இது ரெண்டை படிச்சிங்க அப்படின்னா போதும். யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா PN ஜங்ஷன் டயோடு இம்பார்ட்டன்ட், ஜெனர் டயோடு, ரெக்டிஃபயர் அண்ட் இன்வெர்ட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், JFET, SCR, IGBT இது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த JFET, SCR, IGBT நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கொஷின் இந்த PN ஜங்ஷன் டயோடு, ஜெனர் டயோடு பார்த்து ரெக்டிஃபயர் அண்ட் இன்வெர்ட்டர் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. யூனிட் 4 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேமேப் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கேமேப் எப்படி கேட்டாலும் தெளிவாக வேல்யூ கொடுத்து போட்டாலும் அவங்க என்ன மாதிரி கொடுத்தாலும் போடுறதுக்கு உங்களுக்கு மெமரியில் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, அடுத்து SOP அண்ட் POS ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவுமே கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட் மொத்தம் 3 கொஸ்டினும் நல்லா தரவா இருக்கணும். ஓகே, யூனிட் 5 பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 3 phases பவர் சர்க்கியூட்டை தெளிவாக படிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு மூவிங் காயில் அண்ட் அயானும் எனர்ஜி மீட்டரும் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 இந்த டாபிக் கவர் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் வரையுமா தெளிவாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்டுக்கு தேவையானது தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எதையும் நீங்கள் விட்டுட்டு போய் நான் படிக்கிறேன், இதில் ஒன்று படிக்கிறேன் மேம் இன்னொன்று படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஒரு நமக்கு 4, இங்கே ஒரு 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸையும் எப்படியாவது நாளைக்கு எக்ஸாமுக்குள்ள தரவு பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.